வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு ரியல் எஸ்டேட் டோக் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகில் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டு இருக்கின்ற நிலையில் யுத்தங்களும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்திகளினூடாக அறிய கிடைக்கப்பெறுகின்றன. ஈரானுடைய உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் அமெரிக்காவினால் கொல்லப்பட்டதை அடுத்து இப்பொழுது ஒரு தளம்பல் நிலை உலக பரப்பில் காணப்படுகிறது. இது பொருளாதாரத்தில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பல செய்திகளும் தெரிவிக்கின்ற பொழுதிலும், குறிப்பாக இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் கூடுதலாக முதலீடுகளை செய்திருப்பவர்கள் ஒரு கவலை கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றார்கள். கனடாவில் இருந்தும் பலர் இந்த துபாய் போன்ற நாடுகளில் தங்களுடைய முதலீடுகளை வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் பலர் முதலிட்டிருக்கின்றார்கள். இந்த முதலீடுகளுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு அச்சம் பலர் மத்தியிலும் எழுந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த அயத்துல்லா அலி கமேனியின் கொலைக்கு பின்னர் இடம்பெறப் போகின்ற சம்பவங்கள் ரியல் எஸ்டேட் துறையிலும் முதலீட்டு துறையிலும் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக பேச இருக்கின்றோம். இப்பொழுது என்னோடு சக ரியல்டர் முரளி மகா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் முரளி. வணக்கம் ராம். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்காத திருப்பங்களாக உலக சந்தை போய்கொண்டிருக்கிறது. நோ ப்ரெடிக்ஷன், நத்திங் தான் போய்கொண்டிருக்கிறது. ஈரானியன் அதாவது பவர் ஹோலையே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடித்து நோக்கி விட்டார்கள் போல் தெரிகிறது. எனவே அடுத்து வருகிற தலைவர்கள் என்ன செய்ய போறார்கள் தெரிகிறார். ட்ரம்ப் உடனடியாகவே தன்னுடைய தலைவர்கள் தன்னுடைய பேச விரும்புகிறார்கள் என்ற கதையை சொல்லியிருக்கிறார். அதில் எவ்வளவு உண்மைத்தன்மை தெரியவில்லை. அவர்கள் பேச்சுவார்த்தையின் பொழுது சடுதியாக இறுதி நேரங்களில் மாற்றென்று வெளியேறியதன் விளைவாக உடனே அவர் தாக்குதலுக்கு தயாராக இருந்து அழைத்து விட்டார்கள். உண்மையில் இஸ்ரேலுடைய 3 திட்டங்கள், முதலாவது திட்டம் ஹமாஸை அழிப்பது, 2வது ஹிஸ்புல்லாவை நெருக்குவது, 3வதாக அதனுடைய 2 பேருக்கும் கொமாண்டராக இருக்கின்ற ஈரானை அடிப்பது போன்ற 3 திட்டத்தையும் இஸ்ரேல் நடத்தி முடித்து விட்டது போல் தெரிகிறது. இது மத்திய கிழக்கில் மிக நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனைக்கு சில வகை தீர்வு வரக்கூடும். அது இந்த அதாவது மற்ற நாடுகள் எதிர்பார்க்கிற தீர்வு இல்லாமல் மாற்ற தீர்வாக போகலாம். ரியல் எஸ்டேட் பொறுத்தவரையில் இதை இந்த உக்ரைனிய ரஷ்ய போருக்கு பிறகு நிறைய பேர் கொண்டே அந்த துபாய் போன்ற நாடுகளில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார்கள். எனவே இது தற்காலிக ஹோலாக இருந்தது. எனக்கு தெரிந்த வகையில் கனடாவில் இருந்து கூட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போயிருக்கிறது. நிறைய கொண்டமினியத்தையும் கொண்டமினியம் தான் கூட விற்பார்கள், அங்கே வாங்கியிருந்தார்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய் நடக்க போகணும்னு தெரியவில்லை. அது பெரிய ஒரு பாதிப்பு வரும் என்றுதான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. அதே நேரத்தில் இது ஒரு நீண்டகால நோக்கு என்று பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா கூடுதலாக ஏனைய நாடுகளுடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற நிலையில் ஏனைய நாடுகளுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது இருக்காது என்ற ஒரு விடயம்தான் குறிப்பிடப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போர் எவ்வளவு தூரம் நீடிக்கும் என்று கேட்டதற்கு 4 வாரங்கள் என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது ஒரு கால நிர்ணயத்தை குறித்திருக்கின்றார். ஏற்கனவே முக்கிய தலைவர்கள் உயிரிழந்திருக்கின்ற நிலையில் இந்த அடுத்த கட்ட தலைமைத்துவம் என்பது யாரிடம் இருக்க போகிறது, அவர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க போகிறது, அதே நேரத்தில் அணு ஆயுதங்கள் தொடர்பான பாவனையில் குறிப்பாக அவர்கள் விடுத்த கோரிக்கைக்கு இணைவாக இசைந்து செயற்படுவார்களா போன்ற பல விடயங்கள் இதில் தங்கி இருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த ஈரானுடைய அதி உச்ச தாக்குதல் நிலை என்பது தற்பொழுது தணிந்ததாகவே பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு உயர் தலைவர் கொல்லப்பட்டதன் பின்னர் அதனுடைய பிரதிபலிப்பு என்பது எதிர்வினை ஆற்றல் என்பது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்ற ஒரு நிலையில் அவர்களுடைய கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டிருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதற்கான ஒரு நீண்ட திட்டமிடலை அவர் வைத்திருப்பதன் காரணமாக பொருளாதாரத்தில் சரிவு ஏற்படக்கூடிய நிலைக்கு செல்ல மாட்டார் என்பதனை அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இந்த விமான பரப்புகள் போன்ற பல விடயங்கள் ஸ்தம்பிதம் அடைந்திருப்பதன் காரணமாக ஒரு அச்சநிலை என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது. இது ஒரு அவசர கால இடர்நிலை என்ற ஒரு விடயத்தில் தான் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இருந்த போதிலும் உலகில் இருக்கக்கூடிய அடுத்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த எண்ணெய் வளம் என்பது உலக நாடுகளுக்கு கடத்தப்படுகின்ற பொழுது அவ்வப்போது தாக்குதல் இடையூறுகளாக நடத்தப்படுகின்ற பட்சத்தில் இதனால் இந்த பொருளாதார சமநிலை என்பது சீர்குலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது ரியல் எஸ்டேட்டிலும் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். ஆமா, பிரத்யேகமாக சைனா பெருமளவிலான எண்ணெயை ஈரானில் இருந்தே பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் 70% எண்ணெய் ஈரானில் இருந்து தான் சைனாவுக்கு போகிறது. இதில் பெரிய ஒரு பாதிப்பு சைனாவுக்கும் ஏற்பட போகிறது. இது ஒரு வகையில் ஒரு திட்டமிட்ட அமெரிக்காவுடைய திட்டமிட்ட நடவடிக்கையாக கூட இருக்கலாம், சைனாவுடைய வலுவை குறைப்பதற்கு. என்றால் அமெரிக்கா மற்ற நாடுகளை நெருக்குகின்ற பொழுது சைனா நோக்கி நிறைய நாடுகள் பயணித்திருந்தன.
எனவே அதை மட்டுப்படுத்துவதற்காக கூட இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்க முடியும். சில வேளைகளில் இது எங்களுக்கு வாய்ப்பாக கூட அமையலாம் என்றால் ஈரானிய எண்ணெய்கள் குறைகின்ற பொழுது மேபி நாங்கள் கனடிய எண்ணெய்கள் சந்தையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமாக இதன் விளைவாக கணித்திருக்கிறார்கள் எண்ணெய் பேலனுடைய விலை $90 வரை போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே எண்ணெய் விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தோன்றுகின்றன. இது உலகத்தினுடைய மந்தநிலையில் இருக்கும் பொருளாதாரத்துக்கு நல்லதல்ல. இன்னும் சப்ளை செயினில் நிறைய எண்ணெய் விலை கூடுகின்ற பொழுது பொருட்கள் விலை கூடும், இன்ஃபிளேஷன் கூடும். ஸோ உலகம் ஒரு ரெசெஷனுக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. இது நீண்ட காலமாக இழுபடுமாக இருந்தால். ஆமாம். இதே நேரத்தில் முக்கியமாக ட்ரம்ப் ஒரு செய்தியை உலகுக்கு சொல்ல வருகின்றார். தான் எடுக்கின்ற முடிவுகளுக்கு இணங்காவிட்டால் என்ன விளைவுகளை உலகம் சந்திக்கும் என்பதனை அதுவும் வெற்றி வாகையோடு இதனுடைய பதிலை பெற்றுக் கொடுத்து தனக்கு சாதகமான விடயங்களை சாதிக்கக்கூடிய ஒருவராக மாறிக்கொண்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். அமெரிக்கர்கள் மத்தியில் தன்னுடைய செல்வாக்கை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு இந்த திட்டமிட்ட தாக்குதல்கள் பேர் உதவியாக அவருக்கு இருக்க போகிறது. இதனை எவ்வாறு அமெரிக்க காங்கிரஸ் கையாளப் போகின்றது என்ற கேள்விகளும் இருக்கின்றன. ஏனென்றால் ஒருபுறம் அமெரிக்கா அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்ற பொழுதிலும் அமெரிக்கர்கள் மீது கை வைக்கின்ற பொழுது எவ்வாறான விளைவுகளை உலகம் சந்திக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய செயற்பாடுகள் இப்பொழுது மக்களுக்கு ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இது தரப்பிலும் குறிப்பாக ஈரானிய மக்களில் பெரும்பாலானவர்கள் இதனை ஒரு கொண்டாட்டமாக வரவேற்று ட்ரம்பை வாழ்த்துகின்ற அளவுக்கு அவர்கள் மாறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்தும் ஈரானிய தலைவருடைய அபிமானிகளாக இருப்பவர்கள் இதற்கு தங்களுடைய தலைவருடைய இழப்பை ஒரு துக்க நாளாக அனுஷ்டிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இது உலகத்தினுடைய ஒரு வல்லாதிக்க நாடாக அமெரிக்கா தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதனை விரும்புகின்றவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான செய்தியாகவும் மகிழ்ச்சியான செய்தியாகவும் இருக்கலாம். இதனை நிலைநிறுத்தி வைப்பதற்கு அமெரிக்கா பல முனைகளிலும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் இந்த தாக்குதலை நடத்துவது என்பது இவ்வாறுதான் மெடரோவினுடைய கைது நடவடிக்கை கூட ஆரம்பிக்கப்பட்டு உடனடியாகவே நிறைவுக்கு கொண்டு வந்திருந்தது. அதே போன்ற ஒரு விடயத்தை தான் இப்பொழுது இங்கே ஈரானிலையும் அவர் செய்திருக்கின்றார். ஆகவே அமெரிக்காவோடு பகைக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகளை உலகம் உடனடியாகவே சந்திக்கும். அதில் அமெரிக்கா வெற்றி கொள்ளும் என்பதற்கு இணங்க இந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதில் இஸ்ரேலினுடைய புலனாய்வுத்துறையினுடைய ஒரு ஆதரவு கரமும் இங்கே நீண்டிருக்கின்றது. ஏற்கனவே மொசாட் பற்றி பலரும் குறிப்பிடுவார்கள், அது ஒரு உலகின் சிறந்த புலனாய்வுத்துறை என்று. அந்த திட்டமிடல் விடயங்களை ஆராய்கின்ற பொழுது கூட அதில் இஸ்ரேல் மிக சிறப்பாக செயற்பட்டிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. மக்களை பொறுத்தவரையில் பொதுவாக உலகத்திலே இருக்கிற பொருளாதார சிக்கல்களை மேலும் இது கூர்மைப்படுத்தும். அதாவது அமெரிக்கா தான் நினைச்சதை செய்வதற்கான ஒரு வழிவகை திறந்து விடுகிறது. ஆனால் டெமோக்ராட் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடும் பொழுது காங்கிரசினுடைய அனுமதி இல்லாமல் இவர் 2 தாக்கலை செய்து விட்டார் என்றும் இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு வகையில அமெரிக்காவுக்கு சாதகமாக அமையாமலும் வாய்ப்பு இருக்கிறது. என்றால் ஜனநாயக நாடு ஜனநாயகத்தன்மையாக செயற்படுகின்ற பொழுது ஒரு டிக்டேட்டர்ஷிப் போகின்ற பொழுது அது சில வேளைகளில் பல்வேறு பாதிப்புகளை உருவாக்கலாம். ஆனால் ட்ரம்பனுடைய கட்சி வருகிற ஜூன் ஜூலைகளில் அந்த மிட்டர்ம் எலெக்ஷனுக்கு போக வேண்டியிருக்கிறது. அப்படி போறதுக்கு இது ஒரு சாதகமான கதையாக சொல்லலாம். நீண்ட காலமாக ஈரானுடைய பிரச்சனையை தான் ஹேண்டில் பண்ணி விட்டேன், வெனிசுலாவை ஹேண்டில் பண்ணி விட்டேன். அண்மையில் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த பேசுகின்ற பொழுது அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே அதை நோக்கித்தான் இவர் நகர்த்துகிறார் போகிறது. மிட்டர்ம் எலெக்ஷனை வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் டெமோக்ராட்ஸை பொறுத்தவரை இல்லையா தோப்பார் என்றே சொல்லுகிறார்கள். நீண்ட கால நோக்கில் பார்த்தால் எல்லாருக்குமே ஒரு மந்த நிலையை நோக்கித்தான் இந்த நடவடிக்கைகள் போகின்றன. ஆனால் சில ஈரானியர்களுக்கு இது ஒரு நிம்மதி செய்தியாக இருக்கலாம். நீண்ட காலமாக ஈரானை ஆட்சி செய்கின்ற பொழுது ஈரானுடைய பொருளாதார தடைகள் அதன் காரணமாக மிக கேவலமாக போய்விட்டது அவனுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூட. எனவே மக்கள் ஒரு சில வகையில் வாடுகிறார்கள். எனவே அது சில வகைகள் டெமோக்ரஸியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 89ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஈரான் மிகச் சிறப்பாக இருந்தது. அங்கே ஒரு ஓப்பன் சொசைட்டியாக இருந்தது. மற்ற நாடுகள் போன்று அல்லாமல் ஓப்பன் சொசைட்டியாக இருந்தது. எனவே இது பல்வேறு பொருளாதார சிக்கல்களுக்கு மேலும் வலுவூட்டமாக இது அமைய போகிறது. இதே நேரத்தில் கனடா போன்ற நாடுகள் உடனடியாகவே அமெரிக்கா எடுக்கின்ற நடவடிக்கைக்கு, அதாவது இந்த கொலை இடம்பெறுவதற்கு முன்னர் உடனடியாகவே மாக்கானி அவர்கள் இந்த போருக்கு தன்னுடைய ஆதரவு நிலையை அறிவித்திருந்தார்.
இதன் காரணமாக கனடா போன்ற நாடுகளில் சைபர் தாக்குதல் போன்ற தாக்குதல்களை ஈரானிய தீவிரவாதிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூட செய்திகள் வெளிவந்திருக்கின்ற நிலையில் இது கனடா போன்ற இவ்வாறான ராணுவ பலம் இல்லாத நாடுகள் மத்தியில் ஒரு அச்சநிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. சைபர் தாக்குதல் அமெரிக்காவிலும் நடைபெறலாம் என்ற ஒரு ஊகம் நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் அதனை நிறுத்த முடியாத ஒரு நிலைக்கு அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் செல்லுகின்ற பொழுது இப்போது இருக்கின்ற பிரச்சனையோடு சேர்த்து அது ஒரு மேலும் தலையிடியை கொண்டு வரக்கூடிய பிரச்சனையாக மாறிவிடும். ஆனால் இந்த விடயங்களை அவர்கள் நன்கு ஆராய்ந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பார்கள் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது நிச்சயமாக தற்போதைய பொருளாதார நிலையில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே அதற்கு ஏற்ற முன்னாயத்தங்களை செய்து கொண்டுதான் அமெரிக்கா இதில் கால் வைத்திருக்கும் என்பதனை ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், இது ஒரு ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை. எனவே பார்ப்போம், கொஞ்சம் காலம் செல்லுகின்ற பொழுதுதான் அதனுடைய முழுமையான விளைவுகளை நாங்கள் கண்ணால் பார்க்க முடியும்.